எடுக்கா இந்த தையல் நல்லா சின்னனாக்கிடுங்க. கழுத்து கீழே தைக்கலாம். ஓகேயா? அதாவது கேன்வாஸ் மேலே தைக்கணும். லைட்டாக திருப்பி கொடுப்போம். ஓகேயா? நெக்ஸ்ட்டை வந்து திருப்பி கொடுத்துட்டு இந்த கிட்ட கார்னர் வர இடத்துல கையால் உருட்டிக்குங்க. உருட்டி ஹோல்ஸில் உள்ள இது இருக்கணும். சரியா? ஊசி உள்ளே இருக்கணும். இந்த டேர்னிங்கில் வந்து நீங்கள் திருப்ப முடியாது, கடை திருப்ப மாட்டீங்க இல்லையா? கையால் உருட்டி இதை வந்து இப்படி திருப்பிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகேயா? சிசர் பெரிய சிசர் வந்து உங்களுக்கு தேவையான எக்ஸஸ் எடுத்து இதை நீங்கள் வெட்டி தள்ளுங்க. சரியா? நல்லா அழகாக நாச் பண்ணணும். நூலை கட் பண்ணக்கூடாது. இதை நல்லா நாச் பண்ணிக்கணும். இது சென்டரில் பாருங்கள், சென்டரில் நல்லா நாச் பண்ணணும். ஓகேயா? ஓகே. ஷேப்பு வராது. அப்புறமா கீழே துணியை கவனமாக பார்த்துக்கணும், வெட்டுப்படாமல் இருக்கணும். ஏனோ தானோண்டு வேலை செய்யாமல் பார்த்து செய்வீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கீழே வெட்டுப்பட்டுட்டோன்னா உங்களுக்கு தான் சிரமம். ஓகேயா? ஓகே. இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு இந்த சைடு எடுத்து படிமானத்தையே போட்டுக்கலாம். காசு சரியா? எந்த சைடு? லைனிங் பக்கத்தில் போடுறேன். அங்கே லைனிங்கில் போடணும். ஆமாம், லைனிங் சைடில் எடுத்துட்டு இதை நல்லா இழுத்துட்டு இதை நல்லா இழுத்துடுங்க. ஓகேயா? இழுத்துட்டு இங்கே ஒரு குட்டி வளைவு இருக்குது. இந்த துணி இந்த பிசர் இருக்கு இல்லையா, அது இந்த சைடு வரணும். ஓகேயா? சில நெக்கு திரும்பாதுடா. சில ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறபடியே உங்களுக்கு திரும்புது. இல்லைன்னா சில நெக்கு திரும்பாது. இப்படி எல்லாம் இருந்தால் திரும்பாது. அது நீங்கள் வெறுமனே அயன் பண்ணிகிட்டே செய்யலாம். டாப் ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகேயா? இது திருப்பிட்டு கரெக்டாக இந்த கேர்வை மேலே தூக்கி கொடுங்க. இவர் இப்படி வந்துடுவார். ஓகே? நீங்கள் இப்படி திருப்பி கரெக்டாக நீங்கள் உள்ளே கட் பண்ணினீங்கன்னா இந்த ஷேப்பு அழகாக வந்து உட்காந்து. ஓகேயா? இப்படி வந்து உட்காந்துட்டு பிறகு நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின்னிங் பண்ணிவிடும். மூவ் ஆக்கிடக்கூடாது. பண்ணி வச்சுட்டு நீங்கள் இருந்து நீங்கள் உங்களோட எட்ஜு லேஸ் வைக்க சொன்னீங்கம்மா. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. லேஸ் வைக்கிறதா தீர்மானிச்சிங்கன்னா அந்த மடிச்செல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேயா? ஓகே. லேஸ் வைக்கலை, நம்ம இப்படி ப்ளைனாக விட போகிறோம் அப்படின்னா அழகாக அயன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கையை போட்டு விட்டுருங்க. இப்போ லேஸ் வைக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலேயே வச்சுக்கணுமா? வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா குழந்தை அட்டாச் பண்ணணும். சரியா? ஓகே. மேலே நீங்கள் என்ன லேஸ் வைக்க போகிறீங்க? தெரியலையா? என்னங்கம்மா? வாங்கிட்டீங்களா? இல்லைம்மா, லேஸ் வைக்கிற ஐடியாவே நீங்கள் இப்போ சொன்னது. ரெண்டு சைடும் தைக்கணும். இது வெளியேவும் வைக்கலாம் ஒரு கொஞ்சம், இல்லை நீங்கள் மேலே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். சரியா? ஒன் சைடு லேஸ் வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன் சைடு தைச்சிட்டு இதில் தான் தைக்கணும். டபுள் தையல் தைக்கணும். பொறுமையாக இது திருப்பி கொடுக்கணும். ஓகேயா? லேசை திருப்பி கொடுக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டு திருப்பணும். இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு மடிப்பு வர மாதிரி விட்டிங்கனாக்கா இந்த டேர்னிங் பாயிண்ட் கரெக்டாக வரும். ஓகேயா? இது திரும்ப லேஸு
ஸ்ட்ரைட்டுனா பிரச்சனை இல்லை, லேஸ் வைக்கிறது. இந்த வி ஷேப்புக்கு காலிங் டைட் மட்டுமே ஒட்ட போடும். ஒட்ட போடும்மா, ஒட்ட போடும். இங்கே பாருங்க, நான் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு பாருங்க, அது லைட்டாக அது இந்த மடிக்கிறேன். ஓகே, இந்த மடிக்கிட்டேன்னா ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லேஸ் தானே இது. அந்த இடத்துல டேர்னிங்கில் மடிக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அப்பப்போ பயப்படுத்தி தொங்கிடும். ரெண்டாவது தையல் ஜஸ்ட் இந்த சைடு போட்டிங்கன்னா போதும். அழகா வந்துச்சுல ரவுண்டு, அதை பார்த்து ரவுண்ட் அழகா வந்துச்சுன்னா யா இவ்வளவே போதும். இங்கே உங்களுக்கு லேஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்ல வேண்டாம் மேம், அது ஒரு மாதிரி குத்தும் இல்லையா? இப்போ இது இந்த லேஸ் வச்சதுக்கு அப்புறம் இது உள்ளே இருந்து வெளியே வந்துச்சா வெளியே இருந்து உள்ளே போச்சான்னு உங்களுக்கு தெரியல. இல்லையா? இந்த அந்த இது வர நம்ம மேல வச்சு தச்ச மாதிரி தான் மேலே இருக்கு. வச்சு தைச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் வச்சுருங்க டாட்டை. ஓகே. இது வரைக்கும் புரியுது. ஓகே, அவ்வளோதான். இது க்ளோஸ்.